இது என்னங்க பெரிய கொடுமையா இருக்கு? கட்டல வீட்டுல தான் திருடுவீங்க, கட்டிக்கிட்டு இருக்க வீட்லயே மாடா திருடுவீங்க? நான் சீக்கிரட்டா பண்ற வேலை உனக்கு எப்படிடா தெரியும்? கஸ்டமர் ஒருத்தர் கால் பண்ணி, சார் நான் புதுசா வீடு கட்டிட்டு இருக்கேன் சார், சைட்ல இறக்கி வச்ச இரும்பு கேபிள் மொத்தமா திருடிட்டு போயிட்டாங்க சார், எலக்ட்ரிஷியன் போட்டு வச்ச எலக்ட்ரிக் வயரு மொத்தமா உருவி திருடிட்டு போயிட்டாங்க சார். என்னதான் நான் சோலார் கேமரா போட்டிருந்தாலும் நைட்டு 1 மணிக்கு அது ஆஃப் ஆயிடுது சார். திருட வந்து போனப்ப ரெக்கார்டிங்கே அவ்வளோ சார். எனக்கு உங்க கேமரா மாதிரி மார்க் பண்ண இடத்துக்குள்ள வந்தா அலாரம் அடிக்கிற மாதிரியும் சைட்ல வேலை செய்யற மேஸ்திரி கிட்ட லைவா பேசுற மாதிரியும் கேமரா வேணும் சார் சொன்னாரு. பொதுவாக அந்த சோலார் கேமராலாம் பாத்தீங்கன்னா பேட்டரியை மிச்சப்படுத்தணும்னு ஒரு ஆள் வந்தாதான் ரெக்கார்ட் ஆகிற மாதிரி செட் பண்ணியிருப்பாங்க. பட் இந்த கேமரா இருக்க சென்சார்னால 5 மீட்டர் தான் டிடெக்ட் பண்ண முடியும். பொதுவாக அந்த கேமராவை ஹைட்ல இன்ஸ்டால் பண்ணிடுறதுனால அதால டிடெக்டும் பண்ண முடியாது, ரெக்கார்டிங்கும் பண்ண முடியாது. பிளஸ் இந்த கேமராவோட சோலார் பேனல்ல கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ல இருந்து வர்ற சிமெண்டோ டஸ்டோ பட்டுருச்சுன்னா சார்ஜ் ஆகாம இந்த கேமரா ஆஃப் ஆயிரும், ரெக்கார்டிங்கும் பண்ணாது. பொதுவாக இந்த சோலார் கேமராலாம் பார்த்தீங்கன்னா வீடு கட்டி முடிச்ச பிறகு உங்களுக்கு யூஸே ஆகாது. இந்த கேமராக்கு வருஷத்துக்கு ஒரு தான் பேட்டரி மாத்திட்டே இருக்கணும். பிளஸ் வீட்டில் இன்டர்நெட் கனெக்ஷனை வச்சுக்கிட்டு இந்த கேமரா இருக்க சிம் கார்டுக்கு மாசம் ரீசார்ஜ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். எப்படியோ வீடு கட்டி முடிச்ச பிறகு வீடை சுற்றி 4 கேமரா போட தான் போறீங்க. அதுல 2 கேமரா மட்டும் வாங்கி கன்ஸ்ட்ரக்ஷன் சைட் மானிட்டர் பண்றதுன்னு போட்டுக்குங்க. வீடு கட்டி முடிச்ச பிறகு இந்த 2 கேமரா எடுத்து வீட்டிலேயே போட்டுக்கலாம். எந்த பொருளும் வேஸ்டும் ஆகாது. பிளஸ் 24 மணி நேரம் ரெக்கார்டிங் ஆகும், திருட்டு நடக்கிறதையும் தடுக்கும். அதில் ஒரு கேமரா எடுத்து இந்த இரும்பு கம்பி பிளஸ் மெட்டீரியல்ஸ் இருக்க இடத்த பார்த்த மாதிரி போட்டுக்குங்க. இன்னொரு கேமராவை கன்ஸ்ட்ரக்ஷன் க்ரோ ஆகிறத பார்க்குற மாதிரி போட்டுக்குங்க. பிளஸ் இந்த கேமரால ஏஐ ஹியூமன் டிடெக்ஷன் இருக்கிறதுனால கம்பி திருட யாராவது வந்தாங்கன்னா அலாரம் அடிச்சு திருட விரட்டி விட்டுரும். என்ன பண்றீங்க? பிளஸ் இந்த கேமரால இருக்க பெரிய ஸ்பீக்கர் மூலமா சைட்ல வேலை செஞ்சுட்டு இருக்கவங்களோட நீங்க லைவா பேசவே முடியும். என்ன மேஸ்திரி என்ன இன்னும் கியூரிங்க தண்ணி ஊத்தலையா அப்படின்னு கேட்க முடியும். சார் இந்த கொஞ்ச நேரத்தில் ஊத்தினேன் சார் அப்படின்னு அவர் சொல்றது உங்களுக்கு கேட்கும். அது மட்டும் இல்லாம இந்த கேமரால ஃபேஸ் டிடெக்ஷன் இருக்கு. உங்க சைட்டுக்கு யார் யாரெல்லாம் வர்றாங்களோ அவங்க ஃபேஸை மட்டும் போட்டோ எடுத்து இந்த கேமரா உங்க போனுக்கு அனுப்பிச்சுக்கிட்டே இருக்கும். உங்க சைட்டுக்கு யார் யார் வந்தாங்கன்னு பார்க்கணும்னா ஒரே கிளான்ஸ்ல பார்த்துடலாம். உங்க சைட்டுக்கு 10 பேர் வந்திருந்தாங்கன்னா அந்த 10 பேரோட போட்டோவும் இங்க இருக்கும். இதுக்காண்டி 24 மணி நேரம் வீடியோவையும் ஒட்டி பார்த்துட்டு இருக்கணும்னு அவசியமே இல்லை. வீடு கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த 2 கேமரா எடுத்து அப்படியே வீட்டில் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் என்னங்க அடிஷனலா 2-3 கேமரா மட்டும் வாங்கி போட்டீங்கன்னா மொத்த சிசிடிவி வேலையுமே முடிஞ்சுது.